ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். அப்படியே நாங்கள் இந்த வீட்டு மின்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். பெரிய கடைசி கிளாஸ் கடைசியாக பார்த்தது வீட்டு மின்சிட்டு அதுக்குள்ள பார்த்துட்டீங்க. ரைட். இல்லை நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா பிள்ளைகள்? வெளியில் எங்களுக்கு மின்மானி, அடுத்தது பிரதான ஆளி, இடர் ஆளி மட்டும் பார்த்து விட்டாங்க. சரியா? கடைசியில் அந்த இடர் ஆளி எல்லாம் நின்றா அப்படி அதை கையாளணும்லாம் சொல்லி தந்தேன் நான் இருக்குதோ இடர் இப்படி இருந்துட்டேன்டா உடனே வேறு இப்போ போடக்கூடாது என்ன? சரியா? பிரதான ஆளியை ஆஃப் பண்ணி போட்டு மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணணும். சரியா? அதை ஆஃப் பண்ணி போட்டு பிரதான செய்யணும், இடர் ஆளியை ஒன் பண்ணி பார்க்கணும். சரிதானே? அது வரைக்கும் நீ சொல்லி விட்டேன் நான். நாளைக்கு நோட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லி சொன்னேன் நான். எடுத்துட்டீங்க தானே? ரைட். எடுத்திருந்தா சரி. ரைட். அடுத்த அண்டை பார்க்க வேண்டியது பரம்பற்பட்டி. பரம்பற்பட்டி. ஓகேயா? பரம்பல் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். ஓகே தானே? ரைட். இவங்க வீடுகளில் இருக்கும் பிள்ளை எல்லாத்த விடையும் இருக்கு. சரியோ? வேற பார்த்துருக்கீங்களோ? சரிதே. வீடு இருக்குல்ல? ஆ, என்ன ரிப் சுவிட்ச்னு சொல்லுவோம். ரிப் பட்டி என்ன? நுகர் விலகு. பரம்பற்பட்டி அல்லது நுகர் விலகு 45 இருக்கா? புத்தகம் கையில இருக்கும் நம்ம பிள்ளைகள். அதான் சொல்ல பார்க்க ஈஸியா இருக்கும். 45 இருக்கா? பரம்பற்பட்டி. ரைட். கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். இந்த பரமற்படி தான் பிள்ளைகள் எங்களுக்கு என்ன செய்யும்? நாங்கள் பிரதான ஆடியிலிருந்து பிரதான ஆடி, அடுத்த இடறு ஆடி. ஓகேயா? இது எல்லாமே இந்த பரமப்பட்டிக்குள்ள இருக்கு. ஓகே தானே? ஒன்றுமே இதுக்கெல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த இங்கே மிச்சம் வர எல்லாம் என்ன பிள்ளைய தனித்தனிய அதுவும் ஒரு ரிப்புகளாம், அதுவும் ஒரு சுற்றுடைப்பான்களாம். அது ஒரு செக்ஷனா இருக்கும் பிள்ளைய. இப்ப நீங்க ஒரு வீடு எடுத்தீங்களா? ஒரு வீடு எடுத்தோம்னால் சரியா பிள்ளைய? ஒரு சமையல் அறை இருக்கு. சரியோ? அடுத்தது குளியல் அறை. சரியோ? வேற என்ன பிள்ளைய? ஹோலுக்கு என்னது? சரி, இப்படியா இருக்கும். இப்படியா? அடுத்தது சுவாமி அறை. சாமி அறை என்று இருக்கும். ரைட். அடுத்த வழியே ஹோல் இருக்கும். ஹோல். ரைட். அடுத்த வீடுண்டா வழிப்பக்கம். ஓகேயா? இப்படி ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு பலதரப்பட்ட அறைகள் அப்படி நிறைய கட்டமைப்புல இருக்கு. சரிதானே? ரைட். அப்ப இந்த ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து பிள்ளைகள் சரியா ஒரு ஆடியை மட்டும் வச்சிருக்கீங்களா? சரியா? அப்போ ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு அறைகளுக்கும் அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் என்ன செய்யும்? இந்த பரமப்படியில இந்த ஒவ்வொரு தனித்தனி ஆளிகளாக வரும். சரி, அவ்வளவு தனித்தனி ஆளிகள் வரும் பிள்ளைகள். சரியோ? அதை சொல்ற வந்து சிறு சுற்றுடைப்பான். சிறு சுற்றுடைப்பான். இந்த பெயர்களை பார்த்து பயப்படுத்த தேவையில்லை. சுற்றுடைப்பான் பிரிச்சு பாருங்க. சுற்று பிளஸ் உடைப்பான். வாங்குதா? தமிழ் தாங்க. சுற்றுடைப்பான் சுற்ற என்ன செய்வான்? உடைச்சிருவான். அதாவது துண்டிச்சிரும் புள்ளியல். சரியா? அதான் சுற்றுடைப்பான். எச்சமான சுற்றுடைப்பான் இடகாலியை சொல்லுவோம். சரியா? விளங்குதா? சுற்றுடைப்பான்ன்றது சுற்ற உடைக்கிறது. அந்த இடத்துல விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? சிறு சுற்றுடைப்பான்றது சின்ன சின்ன ரிப் பிள்ளைகள். அந்த பரம்படியை பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச், அடுத்தது ரிப் சுவிட்ச், அதுக்கு அடுத்ததா இருக்க மிச்சம் எல்லாம் என்னது? சிறு சுற்றுடைப்பாங்களா இருக்கும். அந்த சிறு சுற்றுடைப்பான் ஒவ்வொரு ஒரு அறைகளுக்கும் தனித்தனியா இருக்க முடியாது. உங்களோட வீடு அமைப்புல ஒவ்வொரு ஒரு அறையில் இருக்குதானே? சரியா? அதில் பாத்ரூம் இருக்கும், கோல் இருக்கும், கிச்சன் இருக்கும். சரி, நீங்க படிக்கிற வர இருக்கும். சரி, எல்லாம் சாப்பிட்றக்கு ஒரு இடம் இருக்கும். அடுத்த வீட்டை சுத்தி வெளியிடங்கள், அடிக்கி மோட்டர்ஸுக்கு தனியா இப்படி ஒரு ஒரு பிரிவுகளா இருக்கும் தானே? இந்த ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் வந்து கரண்டை கொடுக்கணும். இப்ப அதுலயும் வந்து பிள்ளைகள் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த மோட்டர்
இந்த அதிக மின்சக்தியை எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிக கரண்ட் எடுக்கக்கூடிய மின்சாரங்கள் இருக்குதானே, மோட்டர், சரியா, அடுத்தது இந்த பிளண்டர் அரைப்பீங்க வீட்டில், அது ரைஸ் குக்கர், இல்லை மற்ற மைக்ரோவேவ் ஆவன், ஹாட் பிளேட், ஹீட்டர், இதற்கெல்லாம் வந்து அம்பியர்ஸ் கூட வேணும். அம்பியர்ஸ் மின்னோட்டம் இருக்குது, அம்பியர்ஸ் 3 அம்பியர், 4 அம்பியர், 6 அம்பியர்லாம் இருக்கு. அந்த அம்பியர் கூடுதலாக வேணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்க அந்த இப்போ நீங்க கிச்சனுக்குள்ள போடுற பாவிக்கிற அந்த 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 பொருட்களை வந்து அந்த மின்சாரம், அதாவது கிச்சனுக்கு வந்து நீங்க வந்து மைக்ரோவேவ் ஆவன் பாவிக்கிறீங்கன்னு வைப்போம், சரியானே, அடிக்கி ரைஸ் குக்கர் பாவிக்கணும் வைப்போம். அதை கொண்டு வந்து நீங்க வெளியில சாதாரண வெளியில இருக்க ஒரு அறைக்குள்ள நீங்க போட்டிங்களா இருந்தா, கொஞ்சம் நேரம் திறந்து பாவிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரிப் வந்து விழும்புள்ளி, அது மின் சுற்று வந்து துண்டிக்கப்படும். ஏனென்றா ஒவ்வொரு சிறு சுற்றுடைப்பானுக்காலையும் ஒரு குறிப்பிட்ட அளவான மின்னோட்டம் தான் ஓரளவுக்கு இருக்கு, சரியா. இப்படா ஒரு சுற்றுடைப்பானால 3 அம்பியர் மின்னோட்டம் தான் ஓடக்கூடிய இருக்குது என்றால், சரியா, 3 அம்பியர் மின்னோட்டம் தான் ஓடுதுன்று இருக்கட்டும், சரியோ. ஆனா நீங்க அங்க ஒரு மின்சாதனத்தை பொறுத்துறீங்க, சரியா, ஒரு மின்சாதனத்தை பொறுத்துறீங்க, அந்த மின்சாதனத்துக்கு 4 அம்பியர் கிட்ட தேவைப்படுது. அப்ப என்ன செய்யும், 3 அம்பியர் அதில் ஓடக்கூடிய இருக்கும்டா, அதுக்கு 4 அம்பியர் வேணும். விளங்குதா? இப்படி விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. ஒன்றும் எழுதுறா இல்ல இந்த பாடத்துல, எழுதுறத நீங்க எழுதிக்கொள்ளுங்க, சொல்ற விஷயத்த அப்படியே கவனிச்சு விளங்கி கொள்ளுங்க. அப்ப நீங்க ஒரு இது இருக்கு பிள்ளைகள், சில பாருங்க, மோட்டர் இருக்குதானே, மோட்டரை சொல்றோம், சரி சிம்பிளா கேட்கணும், மோட்டர் இருக்குதானே, தண்ணி மோட்டர் இருக்குல்ல உங்களுக்கு கிணத்துல இருந்து எடுப்பீங்க தண்ணி மோட்டர், ரைட். அது வந்து பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற எல்லா பிளக்லையும் கொண்டு போட்டு நீங்க கரண்ட் எடுக்கல, சரியா. அதுக்குன்னு மோட்டர் லைன் தனியாக கொடுத்துருப்பாங்க, சில அதுக்குன்னு தனியாக சிறுபானும் போட்டிருப்பாங்க, சரியா. அப்ப அதை கொண்டு போய் நீங்க வேற சாதாரண அறைகளுக்குள்ள கொண்டு போட்டுருந்தீங்க போட்டீங்கன்னா, இப்ப அந்த மோட்டரே இப்ப அந்த மோட்டருக்கு வந்து 4 அம்பியர் மின்னோட்டம் போகணும்டா, இந்த சுற்றுடைப்பானால, சரி, இந்த கனெக்ஷனால 3 அம்பியர் தான் வருதுண்டா, நீங்க கொழுவிட்டீங்க, மோட்டர் வேலை செய்யும். ஆனா இங்க 4 அம்பியர்ல வேணும், அப்ப 3 அம்பியர் தான் இங்க வருது. அப்ப இங்க இருந்து நல்ல மின்னோட்டம் வேகமா எடுக்கப்பட முடியாது, அதிகமா மின்னோட்டம் வேணும் எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனா இவரால 3 அம்பியர் கொடுக்கல, ஒரு இடத்துல இப்படி 4 அம்பியர் இழுக்களுக்கு அவருக்கு இயலாம போனோடனே, சரியோ, என்ன செய்யுது, அங்க மின் வந்து துண்டிக்கப்பட்டுரும், அந்த ரிப்பதன் செய்யும் விழுந்துரும். சொல்லுவாங்க, சில ட்ரிப்னு தான் சொல்லுவாங்க, ஓவர் லோட் ஆயிட்டுவாங்க, கேள்விப்படுறீங்களே, பேச்சுவார்கள் கதைப்பாங்க. அது கரண்ட் ட்ரிப் விழுந்துட்டேன் செகண்ட், கரண்ட் ஓவர் லோட் ஆயிட்டுது. ஓவர் லோட் ஆயிட்டுனா இதுதான், தேவையான அளவுக்கு மேலேயும் அழுத்தா என்னடா செய்யறது, நான் இங்க விழுந்துருவாங்க. விளங்குதா? இப்ப உங்க சாதாரணமா எங்க 3 நாளைக்கு சாப்பிடலாம் இருக்க வேண்டும் இப்போ, சரியோ, 30 நாளைக்கு சாப்பிடலாம் இருக்கலுமே, இருக்கலுமே சாப்பிடாம இருக்கலாம்டா, விளங்குதா? ஒரு லிமிட்டுக்கு மேலே இருக்கல, இருக்க கொத்தண்டு விழுந்துரும். அதே மாதிரி தான் இதால 4 அம்பியர் தேவைப்படுது, ஆனா 3 அம்பியர் தான் இந்த சுற்றுடைப்பான கொடுக்கலுமா இருந்தா, அதையும் இவர் கேட்டு எடுத்துக்கொண்டு இருக்க அதை ஓட்டம் இழுக்கும், இழுக்க இழுக்க ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பார்ப்பார், 7 கடத்துல விட்டுருவார், சரி எவ்வளவு. அப்ப அதால அந்தந்த இதுக்கு பொருத்தமான அம்பியர் உள்ள மின்னோட்டத்தை கொடுக்கக்கூடிய மாதிரியான சுற்றுடைப்பாங்களை பொருத்த வேண்டி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இந்த எலக்ட்ரிஷியன்ஸ் கேட்டா அவங்களே சொல்லுவாங்க, சரிதானே, ரைட். அப்போ உங்களுக்கு கரண்ட் வந்து விழுதுண்டா பிள்ளைகள் நிறைய இது. அதே இடத்துல நீங்க இப்ப கிச்சனுக்குள்ள போயிட்டு ஒரே நேரத்துல ரைஸ் குக்கர், மோட்டர், மோட்டர் லைனும் கூடுதலாக கிச்சனுக்குலாம் இருக்கு, மோட்டர், அடுத்த கொட் பிளேட், மைக்ரோவேவ் ஓவன், மற்ற பிளண்டர், இதெல்லாம் ஒரே நேரத்தில் போட்டு பாருங்க, ட்ரிப் விழுந்துரும், சரியா, ட்ரிப் வந்து விழுந்துரும். காரணம் என்ன, ஓவர்லோட், ஒரே நேரத்தில் நிறைய எனக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அம்பியர் மின்னோட்டம் தான் வரப்போகுது. வோல்டேஜ் 240 வோல்டேஜ் தான் வருது, அது மின் அழுத்தம், இது மின்னோட்டம், விளங்குதா, இது மின்னோட்டம். மின்னோட்டம் என்ன முடியாது, ஒரு செகண்ட்ல அப்படி ஓரளவு நேரத்தில் பாயிர ஏற்றங்கள் அளவு என்ன, ஏற்றங்களை பாய்ச்சலானே, ஒரு செகண்ட்ல இவ்வளவுதான் ஏற்றங்கள் பாயலாம் வேண்டாம், அதுக்கு மேலும் அதிகம் வேணும்னு இழுக்கைகள ஒரு இடத்துல கொடுத்து பார்த்து டேராக்கிறதுல ஏன்னா முடியாது, அந்த மின் சுட்டு துண்டிக்கப்பட்டிரும் இல்லையா, சரியா, விளங்குதா. இப்படி தான் எங்களுக்கு ரீப்பல் வந்து விழுறது, இப்படியும் விழும், ஓவர்லோட் ஆகியும் விழும். ஓவர்லோட் ஆகலையே, அதிக மின் தேவையால அதிக மின் சக்தியை நுகரைக்குள்ள எடுத்துக்கொள்ளைக்குள்ள அது 7 கடத்துல என்ன செய்யும், தன்னால் கொடுக்கலாது. அதே 3 அம்பியாண்டா இந்த இந்த சுற்றுக்கால வருதுன்னு வைப்போம், இதான் இந்த சுட்டு வைப்பான், 3 அம்பியான் கொடுக்கல முடைவால 4 அம்பியர் கேட்கறான்டா, என்னால 30 ரூபா கொடுக்கல, 40 ரூபா கேட்கிறான், விளங்குதா. அப்ப என்ன செய்ய, 30 ரூபா கொடுத்து பாக்குறது கொஞ்சம் 7 கடத்துல ஆளவங்க விட்டுற வேண்டியா, விளங்குதா, இதான் நடக்குது புள்ளி, சரியா, ரைட்டோ. அப்ப அதுக்கு பொருத்தமான அம்பியர் அளவுல மின்னோட்டங்கள் பொருத்த வேணும், சரிதானே. ஆனா இப்ப மாறி இப்ப 3 அம்பியர் இருக்கு, இதோட வந்து நான் 1 அம்பியர் மின்சாரத்தை பொருத்தலாம், ஓகே பிரச்சனை இல்லை. 2 அம்பியரை பொருத்தலாம், 2 சமஞ்ச அம்பியரை பொருத்தலாம், சமஞ்ச அம்பியரை பொருத்தலாம். இந்த 3 அம்பியரை விட குறைஞ்ச அம்பியர்ல எந்த மின்சாரத்தையும் பொருத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் முடியல, அதிக அளவாகவும் பொருத்த இயலாது, வழங்குதா. அதெல்லாமே இந்த கரண்ட் வந்து என்ன செய்யறது, அப்படி லோட் ஆகி கட் ஆகும், சரியா. வேற குறிஞ்சிட்டு 2 வயர் முட்டுப்பட்டவன குறிஞ்சிட்டாலே ஷார்ட் சர்க்கிட் சொல்லுவாங்க, இந்த தமிழ் இந்த மொழிநாடியாலே தான் ஷார்ட் சர்க்கிட். ஷார்ட் சர்க்கிட் என்றா என்ன, குறிஞ்சிட்டு 2 பேரும் முட்டுப்பட்டவன கரண்ட்.
அடுத்தது ஓவர்லோட், அதிக மின் நுகரப்படுது. சரி, அதான் ஓவர்லோட் ஆகும். சரியா, ஓவர்லோட் ஆகி கண் கட்டாரு. அடுத்த இடிமுழக்கம் மின்னல் அதுலயும் விழும். சரியா விழு. அடுத்த நாங்க போய் கையை வச்சு விட்டோம்டா எங்களுக்கு அடிக்கையும் விழும். விளங்குதோ? அப்ப இந்த கொஞ்சம் கவனமாக இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, அப்ப இந்த ஒவ்வொரு சிறு சுற்றுப்பா உடைச்சுடைய என்ன செய்து பிள்ளைகள் ஒவ்வொரு அறைகளுக்கும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்குது. அது எங்க அவ்வளோத்தையும் பொருத்தி வச்சிருக்கோம் நாங்கள் பரம்பல் பெட்டி என்றதுக்கு பொருத்தி வச்சிருக்கோம். நுகர் விலகு என்று சொல்லலாம். வேற என்ன பேர் பரம்பல் பெட்டிக்கு? நுகர் விலகு. நுகர்றம் தானே, நுகர் நுகர் விலகு. நுகர்வோர் படிச்சிருப்போம்ல. நுகர்வோர் என்ன பெற்றுக்கொள்றார்கள் நுகர் விலகு. இப்போ இதெல்லாம் அப்படியே மெயினா இருப்பார். நீங்க எல்லாத்த வீட்டையும் பாத்தீங்கன்னா நடுக்கோளுக்கு அவரோட மூலையில இருக்க முடியாது. வீட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா மின்மானி இருக்கும், மீட்டர் பாக்ஸ் இருக்கும், உள்ளுக்குள்ள இந்த பரம்பட்டி இருக்கும், வெளியால வயர் ஒன்று வந்து ஒன்று இருக்கும். மெயின் பிரதான வளத்துல இருந்து உள்ளுக்கு வரும், சுவை வட்டத்துக்கு வரும். சரிதான் நம்மளே. மின்மானி திறந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இப்பெல்லாம் இருக்கும். இப்ப டிஜிட்டல் மீட்டர் வந்துட்டு முடியாது, தட்டச்சுத்திரம் எல்லாம் குறைஞ்சிட்டு. சரியா, இப்ப டிஜிட்டல் மீட்டர் வந்துட்டு. ஓகேயா, அப்படியே அவ்வளவுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்கு பிள்ளை. சரியா, ரைட். அப்ப பரமப்பட்டியில இருந்து ஒவ்வொரு ஆயிரக்கும் மின்னோட்டம் போக்குது. சரியா, இப்போ உங்களோட விட திடீரெண்டு கரண்ட் கட் ஆயிட்டு. சரியா, கரண்ட் கட் ஆயிட்டு. பண்டைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், நான் கடைசி காலத்துல மெயின் சுவிட்சையும் அடுத்தது ரிப், அடுத்த இடராளியும் தான் அந்த ரிப் சுவிட்ச் ரெண்டையும் வந்து இப்படி கையாளன்னு சொன்னான். இப்ப உங்களை விட இப்ப எல்லா விட்டையும் கரண்ட் நின்றுட்டு இப்படி உங்களை விட்ட வடையா கவனி, உங்களை விட கரண்ட் நின்றுட்டு. சரிதானே? வடையா பிள்ளை கதைக்கு கவனிச்சு கொடுங்க, எழுதுல கொண்டும் இல்லை, இதை கவனிச்சு கொள்ளுங்க. உங்களை விட கரண்ட் நின்றுட்டு இப்ப. ரைட். வெளியே உடனே கரண்ட் என்ன செய்யணும் நாங்கள் பக்கத்து விட அடி பார்ப்போம். பக்கத்து விட வெளியால அடி பார்ப்போம். என்ன முடியாது, மற்ற வீடுகளுக்கு கரண்ட் இருக்குதா? ஓகே இருக்குது. அப்படி மற்ற விட இல்லையா? பக்கத்துல எல்லாம் கட் ஆயிருக்குது, அப்ப எல்லாருக்குமே கட் ஆயிட்டுது. ரைட். அப்போ ஓகே, உடனே எலக்ட்ரிசிட்டி போர்டு கால் பண்ணுவோம். பழமா தானே, அதுலயும் எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாரும் கால் பண்ண மாட்டோம். கால் பண்ண எடுப்போம். இப்படி மெட்டாக்கள் மடிப்பாங்க நானே ரெண்டு வச்சிருவோம். இப்படி ஊருக்கு எல்லாம் யோசிச்சு யாரும் அடுத்து சொல்றது விளங்குது. சில நேரம் எலக்ட்ரிசிட்டி போர்டாலே நிப்பாண்டா அவங்க போடுவாங்க. சில எங்கேயாவது ஏதாவது கரண்ட் அடி விட சோர்ஸ் கரண்ட்னா அவங்களுக்கு தெரியாது. அப்படி யாராவது எடுத்து இன்ஃபார்ம் பண்ணணும், நாங்கள் இந்த ஏரியாவில் இருந்து பேசுறோம், இந்த இடத்துல வந்து கரண்ட் கட் ஆயிருக்குது என்னன்னா அவங்க சொல்லுவாங்க. சரியா, அப்படி அல்ல அவங்க தெரியுமானா அவங்க போனை எடுத்து வச்சிருவாங்க, விசி விசிட்டே வரும். இல்லைங்க, மற்ற சொல்லுவாங்க சின்ன சொல்லாம இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அங்கே எடுத்து தெரியப்படுத்திடுவோம் போல. அவசரமான நிலைமையில கவனமா இருக்கணும். சரிதானே? ரைட். அப்ப சரி, இது எல்லாருக்கும் கட் ஆகுது. இப்போ உங்களை விட்ட மட்டும் தான் கட் ஆயிருக்கு பிள்ளை. சரியா, எல்லாருக்கும் நடக்கும், நடந்திருக்குது, நடக்கும், நடக்கலாம். சரியா, நிச்சயம் நடக்கும். உங்களோட விட்ட மட்டும் கரண்ட் கட் ஆயிருக்கு. வெளியே சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா விட்ட விட்டையும் கரண்ட் இருக்குது, உங்களோட விட்ட மட்டும் கரண்ட் கட் ஆயிருக்கு. அப்படின்னா எங்க இருக்கு பிரச்சனை? உங்களோட வீட்டுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. நாங்க சொல்றது இதெல்லாம் பிள்ளைகள் உங்களோட வாழ்க்கையில போகும். இந்த ஓயில் முடிஞ்ச அப்புறம் இல்லை. சரியா, உங்களோட வாழ்க்கையில நீங்க இருக்கிற வரைக்கும் கரண்ட் வந்து எங்களுக்கு இல்லாம போக போறது இல்லை. கரண்ட் ஒரு கட்டாயம், அத்தியாவசிய தேவையில வந்துட்டுது. கரண்ட் வேணும். சரியா, ஒரு நாளைக்கு கரண்ட்ல அடிக்கிறதுக்கே கஷ்டப்படுவோம். சரிதானே? கரண்ட் உங்களுக்கு இருக்க போகுது, இதை போ உங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க. சொல்ற விஷயத்த வட்டிவா மனசுல எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நடக்கிற விஷயம் தான். இந்த மாதிரி நேரங்கள் நாங்க எப்படி இதை கையாளணும், கவனமா இருக்கோம் பிள்ளைகள். சரியா, இப்ப வர்ற இந்த கரண்ட் சாமங்கள், இந்த இந்த ரிப் சுவிட்ச் எல்லாம் எல்லாம் ஒரிஜினல் ஒரிஜினல் சொல்லி வாங்குறோம். ஆனா 100% ஒரிஜினல் தானான்றது தெரியாத பிள்ளைகள். தச்சலா ஒரிஜினல் சொல்லி வாங்குறோம். தச்சலா வந்து பழுதாகி ஒரு உயிர் ஆபத்து நடந்துட்டா சொல்லுவாங்க அது 100 அப்படி வேறு தானே. விளங்குதா? 100 அப்படி நடக்கும் தானே விட்டுருவோம். சரியா, அது எதார்த்தம் தானே பிள்ளைகள். விளங்குதா? அதெல்லாம் கவனமா இருக்கணும். இன்னொருத்துல நடக்கிறதோ இல்லை இன்னொருத்தருக்கு நடக்கிற அபாயகரமான விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலாம் பிள்ளைகள். எங்கேயோ உங்களுக்கு தெரியாத நடக்க ஒரு இடத்துல மின்னல் தாக்கி ஒருத்தர் உயிரிழந்துட்டார், அது எங்களுக்கு ஒரு நியூஸ். அது எங்க இடத்துல தாக்கின யாரு, அட்டாக் பண்ணது மின்னல். மின்னல் யாரு? பக்கத்து இருக்கானே, நேச்சுரல் இயக்க பிள்ளைகள். அது அங்கேயாவது தாக்கின மின்னல் எங்களுக்கும் வராது நிச்சயம் இல்லை தான் பிள்ளைகள். என்ன நடக்கலாம் இப்போ. சரியா, இப்போ நாங்க அப்படியே அலர்ட்டா இருக்கோம், இடி மின்னல் வருது அந்த நாங்க அதுக்கிட்ட ஒதுங்கி நிற்கணும். மின்னல் தானே, நம்ம தெரியும் வெட்ட வழியில எங்கேயோ ஒரு ஆள் தான் தாக்குறது, நமக்கெல்லாம் தாக்கான்னு தெரியல. அந்த தாக்கப்பட்டவராலும் அப்படிதான் தெரிஞ்சிருப்பேன். விளங்குது? இப்போ வேலை கவனமா இருக்கணும். இப்போ நான் பைக்ல போறோம் பிள்ளை, ரோட்ல அடிக்கடி போறோம். சரியா, இந்த ஸ்கூல் போற இடத்து பாத்துருக்கீங்களா? ஸ்கூல் போற டைம்ல வந்து பேரண்ட்ஸ் ஏத்திட்டு போவாங்க பைக்ல. பேரண்ட்ஸ் ஹெல்மெட் போட்டிருப்பார், ஆனா பிள்ளைகள் நீங்க போட்டிருக்க மாட்டீங்க. ரவிக்கு அது பிடிக்கிறதும் இல்லை. அது என்னன்னு எனக்கு தெரியல, நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன் பிடிக்கிறேன். எனக்கு அந்த விளக்கம் எனக்கு தெரியல. வடைய கவனிக்க நீங்க எல்லாம் நாளைக்கு ஸ்கூல் போறீங்க. நாளைக்கு ஸ்கூல் வெளியே போய் பாருங்கோ, பைக்ல போறாக்களை பாருங்கோ, அப்புறம் கார்ல போறாக்களே, ஒரு வாகனத்துல போறாங்க, பஸ்ல போறாங்க, ஹெல்மெட் போயிட்டு கேட்கல, பைக்ல போறாக்கு. இப்ப சொல்ற நீங்களும் அப்படி இருந்தா நீங்களும் யோசிச்சு கொள்ளுங்க. வேற என்ன எப்படி சொல்லானே யோசிக்காங்க. ஒன்று நடந்த கூட நாங்கள் யோசிச்சு பெரிய யோசனை இல்லை பிள்ளைகள். விளங்குதா சொல்றது? ரைட். அப்ப ஹெல்மெட் போடாம போறாங்க, அது ஏனென்று எனக்கு விளங்கு இல்லை. மற்றபடி அதே ஸ்கூல் பிள்ளைகள், அதே ஸ்கூல் போற பிள்ளைகள்
டியூஷன் உடுப்போட நார்மல் உடுப்போட போறதுக்கே ஹெல்மெட் போட அடிக்கி பிடிக்கிறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? விளங்குதா? அடே ஸ்கூல் போய்க்கல யூனிஃபார்மோட போறதுக்கு ஹெல்மெட் போடி பிடிக்கலடா. சிலருங்க பிடிக்காம பிள்ளைகள். நாம அதவங்களை பிடிக்கல. மற்ற நார்மல் நார்மல் உடுப்புல கலர் உடுப்புல நீங்க போய் பிடிக்கிறாங்க. அது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டா ஹெல்மெட் போடக்கூடாது ரூல்ஸ் இருக்கு. அதில் போட்டி பரவாயில்ல இருக்கும். ஆ விளங்கல எனக்கு. அடே ஹெல்மெட் போடுற வடிவுக்கா பிள்ளைய போடுற ஸ்டைலுக்கா போடுறீங்க? ஆ எங்கட பாதுகாப்புக்கு பிள்ளைகள். ஆக்சிடென்ட் தான் நடக்க வேண்டிய பிள்ளைகள். நீங்க பைக் போயிட்டு ஆக்சிடென்ட் நடக்கணும். பைக்ல நீங்க இருக்கிறீங்க விளங்குதா? இதெல்லாம் வாங்கி கொள்ளுங்க. சரியா? பைக்ல போயிட்டு இருக்கீங்க திடீர்னு சட்டுன்னு பிரேக் போடுறாரு. பிரேக் போடக்கு எத்தனை விதி பிரயோகிக்கப்படுது? நியூட்டன் எத்தனை விதி? முதலாம் விதியா ரெண்டாம் விதியா மூணாம் விதியா? நியூட்டன் முதலாம் விதி ஞாபகம் தானே? நீங்க பைக்ல இருக்கிறீங்களா? அப்பா உனக்கு பைக் ஓடிட்டு இருக்காரு. திடீர்னு சட்டுன்னு பிரேக்க போடுறாரு. அப்ப என்ன செய்ய டக்குட்டு போய் முன்னுக்கு அடிபடும்ல. அப்ப நீங்க ஹெல்மெட் போட அடிக்க நடக்கும். ஒரு தலை தானே பிள்ளை போய் அப்பாட தலையில ஹெல்மெட்ல அடிபடும். அப்ப அடிபட்டா உங்களுக்கு தலையில அடிபடும் தானே? அடிபட்டா உங்களுக்கு ஒரு சின்ன விபத்து வராது அதுல. இது சின்ன சாம்பிள் சொல்றேன். பிரச்சனை விழுந்தா பிள்ளை விழுந்தா கூட கைகள் கால் அடிபட்டா பிரச்சனை விளையாது. தலை இந்த பகுதிகளுக்குள்ள அடிபட்டா கடும் பிரச்சனைகள் வரும். உயிராவது டக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? சொல்லுவாங்க ஆக்சிடென்ட் ஆகிய உயிர் போயிட்டு என்னடா ஹெல்மெட் போடையில. சில ஹெல்மெட் போட்டிருந்தா கூட ஹெல்மெட் கலண்டு போய் கூட அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் கேள்விப்படுற விஷயங்களா? சரியா? ஹெல்மெட் வந்து உயிருக்கு தான் பிள்ளைகள். சரியோ? அது என்ன ஏன் போனா தெரியுமா? சரியா? கூட பொடியும் கூட போட்டுருவாங்க. பொம்பளை பிள்ளைகள் போடுறீங்களே தலை கலைஞ்சிரும். தலை தலைலாம் இழுத்து பின்னி அப்படியே கட்டி கொண்டு போறது தானே. ஹெல்மெட் போட்டு போனா தலை கலைஞ்சிரும். எப்படி பதில்? ஹெல்மெட் போட்டு போனா தலை கலைஞ்சிரும். போனா தலையே கலைஞ்சிரும். விளங்குதா? வலுகவனமா இருங்க பிள்ளைகள். சரியோ? எங்கேயோ நடக்குதுன்னு நாங்க பார்த்துட்டு இருப்போம். எங்க நடந்தா தான் அந்த வழிகள் விளங்கும். சரியோ? ஒரு ஹெல்மெட் இருக்குதானே போட்டு போங்க. அவ்வளோத்துக்கு தலை கலைய போறது இல்லை. விளங்குது? அவ்வளோத்துக்கு கலைய போகுது. வடியெல்லாம் பின்னி கட்டி எல்லாம் இழுத்து எல்லாம் விட்டா அவ்வளோத்துக்கெல்லாம் கலைய மாட்டுது. சரியா? அப்ப அதுக்கு முன்னுக்கு ஒரு கவர் சின்ன தொப்பி மாதிரி ஒன்று ஃபுல்லா போட்டுட்டு தொப்பி தான் அப்படி ஃபுல்லா தலைக்கு மட்டும் ஃபுல்லா போட்டீங்கன்னா இப்படி கவர் ஆயிருக்கும். அதுக்கு ஹெல்மெட் போட்டீங்கன்னா தலை குழம்பாது. இப்போ நாங்கள் அதுக்கு போய் மாற்றி தான் பார்க்க இல்லையே. ஸ்மார்ட்டான முட்டாள்தனம் வேலை செய்யக்கூடாது. நீங்க படிக்கிற பிள்ளைகள் படிச்சாக்கள் வருங்கால புத்திஜீவிகள் உங்களை நம்பி தான் பிள்ளைகள் நாடே இருக்குது. விளங்குதா? அப்ப நீங்க இப்படி செய்யல படிக்காத பாமர மக்கள் எங்க போவாங்க? ம்? இப்ப இதெல்லாம் சமுத்திர காண்ட விஷயங்கள். சயின்ஸ் படிக்கிற நீங்க சிந்திக்கணும் பிள்ளைகள். இப்போ கவனமாக இதுல கொஞ்சம் கையில் எடுங்க. இப்ப இதுல இருக்க நீங்க எத்தனையோ பேர் கூட ஹெல்மெட் போடாம போறாக்களா இருப்பீங்க. சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஸ்கூல் யூனியோட போனா விழுந்தாலோ அழிவு இருந்தாலோ என்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் தலை மட்டும் என்ன பாதுகாக்கப்பட முடியாது இயற்கை விதி எதுவும் இருக்குதா? அப்படி எதுவும் இருக்கா விதி இல்லை? அடி எல்லாருக்கும் ஒன்றுதான். சரியா? வலுவனோ பஞ்சு படாம போட்டு போங்க. யோசிச்சு பாருங்க. தச்சிலா விழுந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துட்டேன்டா படிக்கிற நேரங்கள்ல மெடிக்கல் ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா எல்லாமே யோசிச்சு பாருங்க உள்ளே. விளங்குதா? ஒவ்வொரு நாளும் ஸ்ரீலங்கால ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒன்று உயிர் போகுது அல்லது கடும் உயிராபத்து உயிர் போகுமா போகாத நிலைமையில இருக்காங்க. கை கால் உடையுது. ஏதோ உடல் உபாதைகள் வருது. ஆக்சிடென்ட் ஒரு நாள் நடந்துட்டே இருக்கு பிள்ளை எங்கேயோ ஒரு மூலையில. விளங்குதா சொல்றது? வலு கவனமா இருந்து கொள்ளுங்க. சரிதானே? ரைட்டோ? ரைட். சரி கதை போயிட்டுது. சரி கவனிங்க. இதே கதைச்சா இன்றைக்கு நேரம் அப்படியே நடந்த பிள்ளை. சரியா? இடமில்லை சொல்ல மாட்டேன். சரியா? அந்த ஒரு ஆதங்கத்துல அந்த விஷயம் வந்துட்டுது. சரிதானே? கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. பேரண்ட்ஸும் கவனமா இருக்கணும். பிள்ளை நீங்களும் கவனமா இருக்கணும். விளங்குதானே? கவனமா இருக்கும். சரிதானே? ரைட். பாருங்க. இப்பயே ஹெல்மெட் எடுத்து போடுறாங்க. இப்பதான் போடாங்க. ரைட். எடுத்து வச்சு கொள்ளுங்க. தப்பா எடுத்து வைக்கீங்க டை எடுத்து வைக்கீங்க ஹெல்மெட்டையும் எடுத்து பக்கத்துல வைங்க. அது தலைக்கவசம் இல்லை பிள்ளைகள் உங்களோட உயிர் கவசம். விளங்குதே? உயிரோட ஆசை இருக்குதானே? ஆ ரைட். சரிதானே? ரைட் கவனிங்க பிள்ளைகள். அப்ப இப்போ உங்களை விட்ட கரண்ட் நின்றுட்டு அங்க வந்து நாங்கள் டக்குனு வெளியே போயிட்டோம். சரியா? இப்ப கரண்ட் நின்றுட்டு தானே? ரைட். உங்களை விட மட்டும் தான் நிற்குது. இப்போ உடனே போய் என்ன செய்வீங்க? நீங்க ரிப்ப போடுவீங்க. போட்டா திருப்பி நிற்கும். இப்போ ரிப்ப போடுறீங்க. நான் சொன்ன மாதிரி கரண்ட் நின்று முதலாவது செய்ய வேண்டிய என்னது? உடனே படி ஓடிடணும். விளங்குதோ? அது போக முடியல எவ்வளவு லைட் வெளிச்சம் இருக்கா? இப்ப கையில சொல்ல போன் இருக்க வழியா டக்கண்டு போன் லைட் எடுப்பீங்க. ஒரு லைட்டுமே உங்கள்ட்ட இல்ல. நல்ல இருட்டா இருக்குது. அப்படி என்ன செய்வீங்க? டக்கண்டு வீட்டுல மேப் தெரியும் தானே? வேற தரை அப்படியே போய் ஆ பரம்படி பிடிச்சாச்சு. அந்த மாதிரி இருக்குதானே? ரைட். பரம்படி போகணும் பிள்ளைகள். முதலாவது இவ்வளவு நீங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க. உடனே சூச்சை தான் டக்குனு போய் ஒன் பண்ணுவீங்க. ரைட். அது கூடாது பிள்ளைகள்.
அங்க சுற்று குறைஞ்சிட்டு ஏதோ பிள்ளைகள் வீட்டுல ரிப் விழுந்திருக்கு, உங்களோட விட்ட மட்டும் ரிப் விழுந்திருக்குது, கரண்ட் இல்லாம உங்களோட ரிப் விழுந்திருக்காண்டா பிள்ளைகள், அங்க ஏதோ மின் ஒழுக்கு வந்திருக்கு. சும்மா அவ்வளவு சரியா, சும்மா ஒன்றே கரண்ட் இல்லான்றத வேற விஷயம், வீட்டுல ரிப் விழுந்திருக்கண்டா பிள்ளைகள். சரியோ, மின் துண்டிக்கப்பட்டிருக்கு. உங்களோட உங்களோட பரமப்பட்டியில இருக்கிற அந்த ரிப், அந்த ரிப் சுற்றுடைப்பான்களால, சுற்றுடைப்பான் தான் ரிப் ரிப் பண்ணி கதைக்கிறேன். என் ரிப் பண்றவங்களுக்கு பழக்கத்தையே வந்துட்டு தானே. ரைட், சுற்றுடைப்பான தான் யோசிப்பீங்க. ரிப் அந்த ரிப் சுவிட்ச் வந்து விழுந்துட்டுது. அப்ப ஆஃப் ஆகிட்டுதான்டா. வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை இருக்குது, ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு லைன்ல எங்கேயோ மின் சுற்று இருக்க லைன்ல எங்கேயோ பிரச்சனை இருக்குது, எங்க என்ன தெரியாது. சரியா, அப்போ உடனே போய் என்ன செய்வோம் நாங்க, மெயின் சுவிட்ச் தலைமையாளி விளங்குதா, தலைமையாளியால பிரதான ஆளியை வந்து என்ன செய்யணும் பிள்ளைகள், ஆஃப் பண்ணணும். கீழே இறக்கினீங்கன்னா பேர் ஆஃப் பண்ணி போட்டு அப்புறம் என்ன செய்யணும் பிள்ளைகள், அந்த இடர்காலியை ஒன் பண்ணணும். விளங்குதா, அதை ஆஃப் பண்ணி போட்டு இடர்காலியை ஒன் பண்ணணும். இடர்காலி ஒன் பண்ணி போட்டா தலைமாளியை ஆஃப் தானே பிள்ளைகள், ஒரே கோணிங்க, தலைமையாளி ஆஃப் தானே, அப்போ கரண்ட் போகாது. உங்களுக்கு சொன்னா செக் பண்ணி சொல்லி. அப்போ இடர்காலி ஒன் பண்ணி போட்டு இப்போ தலைமையாளி ஒன் பண்ணுங்க. ஒன் பண்ணிக்கல, அந்த சுற்று ஒழுக்கு பிரச்சனை இருந்தா, ஒழுக்கா இருந்தா கரண்ட் இங்கே சோட் ஆகிட்டு இருக்கேன்டா, திருப்பி அந்த ரிப் விழும் பிள்ளைகள், திருப்பி ரிப் விழும். சரிதானே, விழுதுதா. இப்ப என்ன செய்யணும்டா பிள்ளைகள், ஒரே கவனிங்கோ, வடிவா கவனிங்கோ. தலைமையாளி ஆஃப் பண்ணிட்டீங்க, சரியா, ரிப்பை ஆன் பண்றீங்க. அதுக்கு முதல் பிள்ளைகள் இந்த சிறு சுற்றுடைப்பாங்கள் இருக்கு தானே, சிறு சுற்றுடைப்பாங்கள், தலைமையாளி மெயின் சுவிட்ச், அடுத்தது ரிப். சரி, அதை தாண்டி மிச்சம் சின்ன நாள் இருக்குல்ல, ஒவ்வொரு பிரிவுக்கும் இருக்குது, ஒவ்வொரு பிரிவுக்கும் இருக்குது தானே பிள்ளைகள். விளங்குதோ? ஒவ்வொரு ஒவ்வொரு அறையிலும் தனித்தனி பிரிவுகளுக்கு போட்டுக்கலாம். அந்த எல்லா ரிப்பையும் நிப்பாட்டுறோம். விளங்குதா, இப்ப பிரதானாளி, இடர்காலி, சகல ரிப் பரமப்பட்டியில இருக்க சகல சூழ்ச்சி இருக்கு தானே, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க. கீழே இறக்கி விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும் பிள்ளைகள், கீழே இறக்கி விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும். விளங்குதோ? ரைட்டோ? சரி, நான் இதை தனியாக உங்களுக்கு இப்போ இதில் வந்து எனக்கு அந்த ரிப் சூழ்ச்சி இல்லை பிள்ளைகள், நான் தனியாக வீடியோ எடுத்து போட்டு விடுறேன். இப்போ விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, அப்ப பாருங்க, எல்லா சூழ்ச்சியும் நிப்பாட்டிடுங்க. எல்லாம் பரமப்பட்டி இருக்க அத்தனை சூழ்ச்சியும் நிப்பாட்டிடுவோம். நடக்கும் பிள்ளை எப்படி சம்பவங்கள், வலு கவனமா நடந்து கொள்ளுங்க. முட்டாள்தனமா நடந்து இன்னும் பிரச்சனையை கூட்டி விட்டுறாங்க. அப்புறம் கரண்ட் எல்லாம் வயர்லாம் பத்தி எரிஞ்சு விட்டுனா வீடெல்லாம் எரிஞ்சு உயிராபத்துக்கே கொண்டு போய் விட்டுரும். சும்மா இல்ல, விளங்குதோ? கரண்ட் அலை வர்ற தீ விபத்துகள் கடும் மோசமா இருக்கும் போது டக்குனு தான் ஒளியல. சரியோ, அது போய் தான் கரண்ட் 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 சோட்டா எரிஞ்சோடுக்கு போய் தண்ணி ஊத்தலாமா? சும்மா எதுவும் உடுப்பு பத்தி எரிஞ்சா தண்ணி ஊத்தலாம், கரண்ட்ல போய் தண்ணி ஊத்தலாம் பிள்ளை, எப்படி இருக்கும்? தண்ணி ஊத்தவங்க கூட சேர்த்து தூக்கிட்டு போயிடும். விளங்குதோ? கவனமா இருக்கும். அப்ப என்ன எல்லா சுவிட்சையும் நிப்பாட்டிட்டீங்க, ரைட்? அப்ப எல்லாத்தையும் நிப்பாடியாச்சு. இப்ப பாருங்க, பிரதானாலியை ஒன் பண்றீங்க, பிரதானாலியை ஒன் பண்றீங்க, இடர்காலியை ஒன் பண்றீங்க. இடர்காலி விடாது ஏன், அங்க மிச்ச பிரிவுக்கு அத்தனை சூழ்ச்சியில் நிப்பாடியாச்சு, கரண்ட் போவே இல்லை. சரிதானே, ரைட்? பழைய கவனிங்க பிள்ளைகள், எல்லா ரிப் பரமப்பட்டியில இருக்கிற சகல ரிப் சூழ்ச்சியும் அத்தனை சூழ்ச்சியும் நிப்பாட்டுறீங்க. எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டீங்கன்னா நின்றும். நிப்பாட்டி போட்டு பிரதான மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. ரைட், அப்புறம் என்ன செய்வீங்க, ரிப் ரிப் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. பிரதான ஆளி ஒன் பண்ணியாச்சு, இடர்காலியும் ஒன் பண்ணியாச்சு. இப்ப சிறு சுற்றுடைப்பான்கள் இருக்கு தானே, அதெல்லாம் ஃபுல்லான் இருக்கு, அதாவது ஒன்றரை கரண்ட் போகல. இப்போ ஒரு 10 சிறு சுற்றுடைப்பான் இருக்குன்னு வைப்போம். அப்புறம் என்ன செய்ய முடியாது, ஒவ்வொரு சிறு சுற்றுடைப்பானா ஒன் பண்ணி கொண்டு வரணும். விளங்குதா, ஒவ்வொரு சிறு சுற்றுடைப்பானா ஒன் பண்ணி கொண்டு வரைக்குள்ள 10 சுற்றுடைப்பான் இருக்கு தானே, ஒன் பண்ணிட்டு வரைக்குள்ள ஏதோ ஒரு பிரிவுக்கான பிள்ளைகள் பிரச்சனை இருக்கு. ஒன்னும் கூட சாமி அறைக்குள்ள வந்து அது கரண்ட் சோட் ஆயிருக்கலாம், இல்லாட்டி உங்க கிச்சனுக்குள்ள கரண்ட் சோட் ஆயிருக்கலாம், இல்லாட்டி பாத்ரூம்குள்ள கரண்ட் சோட் ஆயிருக்கலாம், இல்லாட்டி வெளியில மோட்டர் லைன்ல சோட் ஆயிருக்கலாம், இல்லாட்டி ஹோலுக்குள்ள வர லைன்ல ஸ்டோட் ஆயிருக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயோ சோட் ஆயித்தான் பிள்ளைகள், ஏதோ ஒரு மின்னொழுக்கு ஏற்பட்டுத்தான் அந்த ரிப் என்ன கரண்ட் வந்து ரிப் வந்து விழுந்திருக்கு. ரைட், அப்ப நீங்க ஒவ்வொரு சுற்றுடைப்பான ஒன் பண்ணி கொண்டு வரைக்கல ஏதோ ஒன்று அந்த 10ல ஒரு சுற்றுடைப்பான ஒன் பண்ணிக்கல ரிப் டக்குன்னு விழும். புரியுங்களா? இப்ப நீங்க 7வது சுற்றுடைப்பான ஒன் பண்ண ஒன் பண்றீங்க, அந்த நேரம் ரிப் விழுதாண்டா பிடிச்சிடலாம். நீங்கள் 7வது சுற்றுடைப்பானுக்குள்ள பிரச்சனை. அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த 7வது சுற்றுடைப்பான் எந்த பிரிவுக்குள்ள போகுது, எந்த அறைக்குரிய லைன்ல போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் பிள்ளைகள். அப்போ ஓகே, அந்த இடம் மட்டும் தான் பிரச்சனையா? ரைட், அப்ப அந்த சுற்றுடைப்பான மட்டும் ஆஃப் பண்ணி போட்டு பிள்ளைகள் மிச்சம் எல்லாத்தையும் ஒன் பண்ணி விட்டீங்கடா, வீட்டுக்கு கரண்ட் இருக்கு. ஏன்னா இரவு 10-12 மணி இப்படி பிரச்சனை வந்தா அந்த டைம் எலக்ட்ரீஷியன் வர மாட்டார். விளங்குதா பிள்ளைகள்? பிள்ளை 24 ஹவர்ஸ் வரது ஆம்புலன்ஸ் ஆக்கலாம், அது அந்த உடம்பு பிரச்சனைக்கு தான் அது. ஓகே, வீட்டுல கரண்ட் பிரச்சனைலாம் 12 மணிக்கு அடிச்சு அண்ணன் இங்க ரிப் விழுகுது, கரண்ட் நிக்குது இல்ல, வந்து ரிப் மாத்திரையும் கொண்டு 12 மணிக்கு அடிச்சு கூப்பிடல, அது விளங்குதா? வர மாட்டாங்க. அவங்க பகல் 10 பகல்லாம் வருவாங்க பிள்ளை, சொல்ல பகலும் வராங்க. அப்ப அந்த ஸ்மார்ட் அடிக்கிறது அந்த அடே உங்களோட இப்ப கிச்சனுக்குள்ள போற கரண்ட் லைன் தான் பிரச்சனையா இருக்குது. அது இப்போ உங்களால சரி செய்ய முடியாது. ஒரு அதுக்குரிய எலக்ட்ரிஷியன், அதுக்குரிய ஒரு தொழில்நுட்பவியாளர் தான் வேணுமெண்டா நீங்க எவ்வளவு கூப்பிடாது, இல்லாட்டி கூப்பிடணும் வெராட்டிக்கும் என்ன செய்வீங்க நீங்க? உடனே அந்த கிச்சனுக்கு போற சூச்சை மட்டும் அந்த ரிப்பை மட்டும் நிப்பாட்டி விட்டீங்கடா பிள்ளைகள், அங்க ஒரு கரண்ட் மட்டும் நிப்பாட்டு போட்டோம், மிச்சம் எல்லாத்தையும் கரண்ட் பாவிக்கலாம் தானே பிள்ளை? சரியோ, மிச்சம் எல்லாத்தையும் பாவிக்கலாம். நாங்க என்ன செய்யறோம், இந்த விஷயம் தெரியாம நாங்கள் ஓகே அது கரண்ட் நின்றுட்டு
ஃபுல்லா போட்டா ரிப்ப போட்டா ஒஃப் ஆகுது, ரிப்ப போட்டா ஒஃப் ஆகுது, ரிப்ப போட்டா ஒஃப் ஆகுதுடா. ஏன் ஒஃப் ஆகுது? எந்த பிரிவுல போகுதுன்னு நாங்க பார்க்கல. அப்ப மொத்த காண்டி என்ன படி போட்டு வீடே இருட்டாக நாங்க இருக்கிறோம். இதான் அநியமா நடக்கிறது. சரியோ? அப்ப நீங்க அந்த நேரம் ஸ்மார்ட்டா வச்சிருந்தீங்களா? அடே வீட்டுக்கு 10 பிரிவுக்கு கரண்ட பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. விளங்குதா? 10ஆ பிரிச்சு கரண்ட கொடுத்துருக்கீங்க. அதுல ஒரு பிரிவுல கரண்ட் பிரச்சனையா இருக்குண்டா, அந்த ஒரு பிரிவுக்குரிய கரண்ட் மட்டும் ஆஃப் பண்ணி விட்டா மிச்சம் எல்லாம் வேலை செய்யும் தானே. மிச்ச இடத்துல பிரச்சனை இல்லை தானே. சாமி அறைக்கு போற பிரச்சனை இல்லை, வெளியில கோளுக்கு போற பிரச்சனை இல்லை, பாத்ரூம் போற பிரச்சனை இல்லை. விளங்குது? அந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கு கரண்ட பாவிக்கலாம் நாங்கள். அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த எலக்ட்ரிஷியன் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து விடுவேன். விளங்குதா பிள்ளைகள்? இதுதான் பிள்ளைகள் நடக்கிற விஷயம். இந்த பழமொழினா இப்ப நம்மளே வந்திருக்கு. இதுக்கு முதல்ல வீட்டுக்கு ஒரே ஒரு தலைமை ஆளிதான் பிள்ளைகள் இருக்கு. வீட்டுல இருந்து ஒரு மின்மானி வரும், சரி, ஒரு யூன் இருக்கும். அடுத்த உள்ளுக்கு ஒரே ஒரு ரிப்போண்ட் தான் இருக்கு, ஒரே ஒரு சுவிட்ச் தான். அதை ஒன் பண்ணா எல்லா வீட்டுக்கும் கரண்ட் போகும், ஆஃப் பண்ணா நின்றும். இப்ப கால வளர்ச்சியில டெக்னாலஜி வளர்ந்து வந்து இப்ப அப்படி பாதுகாப்பா வந்துட்டு பிள்ளைகள். நல்ல ஒரு பாதுகாப்பு. இந்த சுற்றுடைப்பாலாம் இல்லாட்டிக்கு பல உயிர்கள் இழக்க வேண்டி இருக்கும் பிள்ளைகள். சரியா? இது எங்க வீடுகளுக்கு வேற கரண்ட் அடிச்சா கூட உங்களுக்கு பாதிப்பு இல்லை பிள்ளைகள். சில தொழிற்சாலைகளோ அல்லது ஏன் உங்களோட ஊரில் இருக்குதான் பிள்ளைகள், இந்த மில் அரிசி திரிக்கிற மில் இருக்குல்ல, அரிசி அரிசி அரைப்போம், அரிசி மாறைக்கிற அந்த மில், கிரைண்டிங் மில் இருக்குதான், சின்ன சின்ன மில். அங்கெல்லாம் 240 வோல்டேஜ்ல அப்படி அங்க 460 வோல்டேஜ் கிட்ட போகும். அங்கெல்லாம் கரண்ட் அடிச்சா ஆள்கிட்ட கதை முடிச்சு. சொல்றேன். அப்புறம் இப்ப எல்லாம் இல்லாட்டி என்ன நடக்கும்? சரி, ஆளை காப்பாத்திடலாம். ரிப் தாம்பளே உங்களுக்கு ஹீரோ. லைஃபை சேவ் பண்றது. கரண்ட் அடிச்சாங்க காப்பாத்துற ஒரே ஹீரோ அந்த ரிப் இடர் ஆளி தான் பிள்ளைகள். இடர் ஆளி தான். வேற யாரும் வந்து பெற மாட்டாங்க. சொல்றேன். அப்புறம் நாங்க இந்த படங்களை வாட்டுற மாதிரி அந்த யாரும் வந்து கட்டையை எடுத்து அடிப்பாங்க, அடி பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கன்றது அதெல்லாம் இங்க இல்லை. உடனங்களுக்கு உடனே காப்பாதோடியால் யாரு? இடர் ஆளி தான். ஏன்னா அடுத்து ஒரு ஆள் வர்றது ஒரு 10 20 செகண்ட், ஒரு 20 செகண்ட் கணக்குல டைம் போனாலே உயிர் ஆபத்தாயிரும் பிள்ளைகள். விளங்குதா? இப்ப பாருங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆனா உயிரை கொண்டு வர அளவுக்கு இருக்கு பிள்ளைகள் இந்த கரண்ட். விளங்குதோ? வலு கவனமாக இருக்க வேணும். விளங்கிடுதா? எப்படியான நிலைமையில நீங்க கவனமா இதை வந்து கையால பழகுங்க. ட்ரிப் இருந்தா எப்படி ஒன் பண்றது, எங்க பிரச்சனை கண்டுபிடிக்கிறது எல்லாம் இந்த பரமப்பட்டிக்குள்ளாலே நாங்க கண்டுபிடிக்கலாம். இதை பழகிக்கொள்ளுங்க. சரியோ? அடுத்த இடர்காலி வந்து சேப்பாடுல இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அந்த இடர்காலி பகுதியில் ஒரு சின்ன சுவிட்ச் ஒன்று இருக்கும், அது 54 போகும். அப்போ தரமான கரண்ட் எல்லாம் ஒண்ணுல இருக்கீங்களே, அது பேருக்கு அமர்த்தி பாருங்க, அமர்த்திக்கல. சரியா? ரிப் விழுதுன்னா அந்த இடர்காலி என்னது? செயற்பாட்டுல இருக்கின்ற அர்த்தம். அதாவது உயிரோட இருக்கின்ற அர்த்தம். அந்த இடர்காலி உயிரோட இருந்தா தான் நாங்க எல்லாம் உயிரோட இருக்கலாம். விளங்குதோ? அந்த இடர்காலி உயிரோட இல்லையோ எங்கட உயிருக்கு இல்ல, ஆபத்தான். விளங்குதா சொல்றது? அப்ப வலு கவனமா பார்த்து வச்சுக்கொள்ள முடியாது. பாருங்க, வீட்டுல இருக்க ஒரு பரமப்பட்டி ஒரு ஆளும் பார்த்துட்டு இருந்தா நீங்க ஒரு சாதாரணமா கணக்கு எடுத்திருப்பீங்க. இப்ப அதை நீங்க பாக்குற பார்வையே வேறையா இருக்க முடியும். விளங்குதா? நானும், எனக்கு இந்த விஷயங்கள் தெரியும். நானும் படிக்காததுல அது ஏதோ ரிப்பட்டி இருக்குது காண்போதான், அப்படித்தான் இருந்தது. இந்த பாடங்களை படிச்சா பிறகு ஓயெல்லாம் படிக்கிற டைம்ல இந்த பாடம் படிச்சா பிறகு அதை பார்த்தா, அந்த பரமப்பட்டியை பார்த்தா தெய்வம்டா, அதுதான்டா தெய்வம். விளங்குதா? அதுதான் தெய்வம். சும்மா உயிரை காப்பாத்தினா தெய்வம் தான். அப்படி விளங்குது? அது இல்லாட்டி எல்லாமே யோசிச்சு பாருங்க. கரண்ட் அடிச்சா அப்படியே இருக்க வேண்டியா. விளங்குது? அப்போ இனியோட பார்வை மாறும் பிள்ளைகள். அதை அப்படியே பாருங்க, பார்க்க அவ்வளோ மைண்ட்ல இறங்கிடும். கேள்வி எழுத வச்சுக்கலாம், கேள்விகள் வரும். அப்போ இது நீங்க கூட மைண்ட் எழுதலாம். பிசிக்ஸ் பிள்ளைகள், இதுதான் பிசிக்ஸ், பௌதிகவியல். இயற்கை உலகத்தின் அப்படி இயற்கை உலகத்தின் கணித வடிவுதான் பிள்ளைகள் உங்களோட பௌதிகவியல். விளங்குதா? உங்களோட உங்களோட பயாலஜி இருக்கோ, கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய பயாலஜி பங்கை விட இந்த பிசிக்ஸ்ல பங்கு எப்பவுமே எனக்கு அந்த வகை இருந்துட்டு இருக்க முடியாது. நீங்க போற பைக்ல போறதுல இருந்து வலிக்கிக்குள்ள விழுறதுல இருந்து இந்த பாத்ரூம் எல்லாம் வலிக்கி விடுறீங்க. ஏன் பாத்ரூம் வலிக்கி விடுறீங்க? பாத்ரூமுக்கு ஃபுல்லா கீழையும் மாவுள், சைட்லயும் மாவுள், எல்லாரும் பாத்ரூம் என்ன நடக்குது? கீழையும் மாவுள், சைட்லயும் மாவுள். மாவுள் என்ன நடக்கும்? இப்படி ஒப்பமா தான் நடக்கும். கை வச்சா வலிக்கிட்டு போயிடும். பாத்ரூம் தண்ணி எல்லாம் செஞ்சு தண்ணி பட்டோட இன்னும் வழுக்கும். புரியுங்க? கீழே வழுக்கான்னு சைட்டை பிடிச்சா சைட்லயும் வழுக்கும் தானே. அப்ப விழுந்தா அடி விட தண்ணி விளங்குதா? ஒன்று சைட்டுக்கு மாவு பதிக்காகும், நீ நேரத்துக்கு மாவு பதிக்கான்னு இருக்கணும். மொத்தத்துல பாத்ரூம் மாவு பதிக்கா இருந்தாலே நல்லதுதான். விளங்குதோ? ஆனா என்ன செய்யறது இப்ப கால ஓட்டத்துக்கு அது எல்லாம் பதிச்சதான் வடி இருக்கு வேணே. ரைட். அப்ப அது பதிச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி அதுல உராய்வு இருக்கக்கூடிய மாதிரி கீழே சாக்கள் போட்டோ சம்திங் அதில் வந்து அந்த மேற்பரப்பில் வந்து கரடுத்தன்மையா இருக்கிற மாதிரி இருந்ததுண்டா ஓகே, வெரி குட். சரியா? நீங்க வழுக்கு படைக்கல ஏன்னா பாத்ரூம்ல அப்படி தண்ணியில் வருந்தாடா, தண்ணி கட்டாயம் பெறும். அப்ப தண்ணி அந்த மேப்பில் பட்டா என்ன செய்யும்? வழுக்க வலிக்கிட்டுருமில்ல. அவனுக்கு பிடிக்கணும் இருக்காது. அவன் விழுந்து ரொம்ப விழுந்தா தலை அடி போடலாம், அடி விடலாம். எவ்வளோ பிரச்சனை நடக்க முடியாது. வயசான தான் கவனம். சரியோ? எவ்வளோத்துக்கு நாங்கள் நாரியம் வளர்ந்த எவ்வளோ வந்தா முடியும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாறினாலும் அதில் பாதுகாப்பா நாங்கள் இருந்து விடுவோம். சரி, அதுக்கிட்ட மாதிரி நீங்கள் அதுக்கிட்ட மாதிரி எல்லா மெட்டீரியலும் இருக்கு பிள்ளைகள் இப்ப. சரிதானே? இப்ப தேவையான பார்த்து அதுக்கிட்ட மாதிரி பொருத்தி கொண்டீங்கன்னா ஓகே. சரிதானே? இதுதான் எல்லாமே சயின்ஸ் தான். இதுல பிசிக்ஸ் தானே இதுல இருக்குது. இதை விளங்கிட்டீங்கடா, நீங்களோட வழியில பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு வித்தியாசப்படும். சரி, வெளியில போய் பாருங்க, பைக்ல போய் கழிச்சா முன்னுக்கு போய் விழுறது, பின்னுக்கு விழுறது, என்ன பைக் சாய்ந்து விழுறது. விளங்குதோ? இந்த டயர் எல்லாம் தேஞ்சிருந்தா பாருங்க, வளைக்கு கொண்டு போறது.
எல்லாம் நாங்க பார்க்கலாம் வெளியுறவுலயே பார்க்கலாம். விளங்குதோ? இப்படி பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கு. ஓகே தானே? அப்போ பரமப்படி விளங்குதா அப்படி என்னது? பரமப்படி அதாவது நுகர்வு அதாவது வீட்டுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாள். சாமி இறக்கின்ற அப்படி உனக்கு உள்ள கரண்ட், உனக்கு உள்ள கரண்ட், உனக்கு உள்ள கரண்ட், உனக்கு உள்ள இந்த எல்லாரும் இப்படி ரைட். தலைமையாளி என்ன செய்யும்? மொத்த கண்ணையும் வந்து கொடுக்கும். இடர்காலி உங்களுக்கு பிரச்சனை உண்டா? ஏதாவது பிரச்சனை நக்கன் ஆஃப் ஆகி முன்ன துண்டிச்சிருவேன். இடர்காலிக்கால வாரது உயிர் கம்பி விளையல். எது பாருங்க பேரே எப்படி வச்சிருக்கா பாத்தீங்களா? உயிர் கம்பி, லைஃப், லைஃப் வயர். அது இல்லைன்னு தான் குறியீடு விளங்குதா? லைஃப் வயர், உயிர் கம்பி, உயிர் எங்க உயிர், அதுலாண்டா உயிரே இருக்கு. அடிச்ச தூக்கிட்டு போயிடும். விளங்குதா? ரைட். அந்த உயிர் கம்பி தான் வந்து அது இடர்காலிக்கு வளம் பெறும். கழியப்பா முடியாது. இடர்காலிக்கால எந்த கம்பியோ, ஏன்னா இடர்காலியில ஒரு கம்பி தான் பொறுத்துலாம். தலைமை ஆலையில ரெண்டு உயிர் கம்பியும் நோதல் கம்பி, ரெண்டு கம்பியும் ரெண்டு வயரையும் பொறுத்துடும். சரிதானே? ஆனா இடர்காலிக்கால உயிர் கம்பி மட்டும் தான் வரும். சரி, இது நீங்களே நம்ம வீட்டுல செய்யலாம். சரியா? அப்ப உயிர் கம்பி மட்டும் தான் அப்படியே வரும். சரியோ? அப்ப என்ன செய்யுது இடர்காலி? என்ன சொல்லுது? ரைட், எனக்குள்ளால உயிர் கம்பி போயிட்டு இருக்குது. அப்ப எல்லாட்டும் இருக்கு, நான் தான் பாதுகாப்பு. எதுவும் குறிஞ்சிட்டு ஏற்பட்டாலோ அதிக கரண்ட் வந்தாலோ என்ன செய்வேன்? நான் டக்குனு முன்ன துண்டிச்சு போடுவேன். இதான் எந்த வேலை. நீங்க யாரும் பயப்படாங்க. நீங்க சந்தோஷமா உங்களோட வேலையை பாருங்க. கரண்ட் பார்த்து வந்துட்டு இருக்கோம். கரண்ட் கூட வருதா? டக்குனு விழுந்துடும். சத்தம் நல்லா கேட்க முடியும். விழுந்தோட டிக்கனு கேட்கும். சரியோ? ரைட். அவர் என்ன சொல்றாரு இடர்காலி? உங்கள்கிட்ட அவர் வெரி கைண்ட்லி ரிக்வெஸ்ட், உங்கள்ட்ட என்ன சொல்றார்? இடைக்கிட என்ன பார்த்துக்கொள்ளுங்க, நான் உயிரோட இருக்கிறேன். நான் அதுக்குதான் எனக்கு ஒரு சூச்சம் வச்சிருக்கு. இடர்காலி பதில் ஒரு சின்ன சூச்சம் இருக்கு பிள்ளை. அதை நீங்களுக்கு அமர்த்தி பாத்தீங்கன்னா நான் டொப் பண்ணி விழுவேன். விழுந்தேன்னா நான் இருக்கிறேன். நீங்க அதை அந்த சூழ்ச்சி அமர்த்த பார்த்த நான் முடியல, அப்படியே நிக்கிறேன். அப்படியே அந்த சூழ்ச்சி மேலாம் நிக்கிறேன் முடியாது. ஓகே, நான் போய்விட்டேன். சரியோ? என்ன நீங்க மாத்திருங்க. சரி, உங்கள்ட்ட விட போயிட்டேன், மாத்திருங்க சொல்றாரு. விளங்குதோ? இதுதான் இடர்காலி உங்களுக்கு சொல்ற விஷயம். இடர்காலியை பற்றி விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். இடர்காலியில பிள்ளைகள் அதான் எங்களை வந்து காப்பாத்துற அந்த இடர்பாட்டுல எங்களை காப்பாத்துறவர். விளங்க சொல்ற அதான் இடர்காலி. இடர்பாட்டுல மின்ன துண்டிக்கிறது இடர்காலி. சரியா? எச்சமான சுட்டுடைப்பான் ஆர்சிசிபி என்று சொல்லலது. விளங்குதா? இப்ப இதுல விஷயங்கள் நிறைய கதைக்கலாம் முடியாது. புத்தகத்துல எல்லாம் அதிகம் இருக்காது. நான் ஜென்ரலா பொதுவாக கதைக்கிற லைஃபோட கதைக்கிற விஷயங்கள் இருக்காது. என்னென்ன விஷயங்கள்லாம் அதுல கிடக்கு. நீங்க ஒரு தலைப்புலையும் போட்டு போட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க அதுல. சரிதானே? உங்களோட சொல்ல கஷ்டமா இருக்கா? டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? புக்லயே பதிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? எல்லாம் இங்க ஏத்தினீங்கன்னா சரி விஷயத்த. சரிதானே? ஓகே அவளியல். அவன் மின் வெளியே இருந்து வர பிரதான வடம் சேவை வடம், அடுத்த பிரதான உருகி சேவை உருகி, அடுத்தது மின்வாணி, தலைமையாளி, இடர்காலி, பரம்பப்பட்டி. பரம்பப்பட்டிக்கு வந்தவங்களே சிறு சுற்றுப்பாடுகளும் வருது. சரியா? பரம்பப்பட்டி நம்மளே இந்த தலைமையாளர் இடர்களையும் வச்சிருக்கோம். சரிதானே? ஓகே, இதான் உங்க வீட்டுல இருக்கு. வீட்டுல போல்க பாத்தீங்கன்னா மூளைக்குள்ள இருக்கும். அதையே பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி கரண்ட் நின்றுதாண்டா இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி. உங்களுக்கு டைம் ஃப்ரீயா இருக்கு இதுல பிள்ளைன்னு அந்த சிறு சுற்றுமா உடனே நிப்பாட்டின பாடி ஒவ்வொரு இதுவும் எந்தெந்த அறைகளுக்கு பொருத்தமா இருக்குன்னு பார்த்து வச்சிருந்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். உங்க வீட்டுல எங்கெங்க எப்படி உங்க வீட்டுல மேப் இருக்குதோ அவன் கரண்ட் வந்து எங்கெங்க கொடுக்கப்பட்டிருக்கு எங்க போகுதுன்றதான் தெரிஞ்சிருக்கும். அவர் கரண்ட் நிக்கிற நேரங்களை இப்படி ரெடி ஆகிக்கொள்ளுங்க. இப்ப நீ எல்லாரும் என்ன என்ன யோசிக்கீங்க தெரியுமா? எப்படா கரண்ட் நிக்கும், எப்படா கரண்ட் நிக்கும், பாப்போம் சரி சொன்ன சரியா செஞ்சு பாப்போம் இருப்பீங்க. விளங்குதோ? சரி, நின்றா செஞ்சு பாருங்க. சரி, ஆனா தெளிவா செஞ்சு கொள்ளுங்க. அப்புறம் மாறிக்கு செஞ்சு போட்டு வேற நினைக்கிறீங்களா? விளங்குதா? நான் சொன்னபடி செய்வீங்கன்னா சரி. ஓகே தானே? திரும்ப சொல்றேன். கண்ணிடா ஓடி போய் மெயின் சுவிட்ச் நிப்பாட்டிடுங்க. மெயின் தலைமையாளி நிப்பாட்டிடுங்க, இடராளி நிப்பாட்டிடுங்க, சுற்றுப்பான் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க. முழுக்க போன உடனே எல்லா சுவிட்சும் எல்லா ரிப்பு அப்படி மொத்தத்தையும் கீழே இறக்கிடுங்க. நிப்பாட்டிடுங்க. பிறகு முதலாவது ஸ்டெப் இடரு ஆலியோன் பண்ணுங்க. அடுத்தது தலைமை ஆலியோன் பண்ணுங்க. சரியா? ஒன் பண்ணிட்டு பிறகு ஒவ்வொரு சிறு சுற்றுப்பான ஒன் பண்ணி கொண்டு வாங்க. ஒன் பண்ணி கொண்டு வரைக்கல ஏதோ ஒன்று ஒன் பண்ற நேரம், ஏதோ ஒரு சிறு சுற்றுப்பான ஒன் பண்ற நேரம் ரிப் வந்து விடும், இடரு ஆலி வந்து ஆஃப் ஆகும். அப்ப அந்த இடத்த பிடிச்சிட்டீங்கன்னா சரி. அப்ப அவராலாம் பிரச்சனை அவரை மட்டும் ஆஃப் பண்ணி போட்டு சரியோ. இப்ப இப்படி வாங்க முடியாது. இப்ப மொத்தம் 10 சிறு சுற்றுப்பான் இருக்கு. நான் தானே 7வது சுற்றுப்பான ஒன் பண்ணிக்குள்ள ரிப் விழுது. என்ன சரிங்க, நீங்க 7வது சுற்றுப்பான் நிப்பாட்டி போட்டு ரிப்ப போடுறீங்க. போட்டாங்க அனுப்பிடக்கூடாது. 7வது நான் நின்றது. 8வது 9வது 10வதும் பிரச்சனை தெரியாது. அது சொல்லலானே. அப்ப 7வது விட்டு போட்டு அப்புறம் அடுத்து திருப்பி 8வது ஒன் பண்ணுங்க, 9வது ஒன் பண்ணுங்க. 10வது ஒன் பண்ணிக்குள்ள ரிப் விழலாம். அப்ப 10வது பிரச்சனை. அதை நிப்பாட்டி போட்டா மிச்சம் 8 சிறு சுற்றுப்பானையும் கரண்ட் போய் கொண்டிருக்கும். அந்தந்த அது எங்கெங்கெல்லாம் போதோ அந்தந்த அறைகளுக்கு என்ன செய்யும்? கரண்ட் கிடைக்கும். அதை வச்சு நாங்க பாவிச்சு கொள்ளலாம். விளங்குதோ? இப்படிதான் விளையாட பாவிக்கணும். வடிவா பிடிச்சு கொள்ளுங்க. சரிதானே? இதெல்லாம் பயன்படுத்துங்க, அப்ளை பண்ணுங்க. இதுக்கு பிறகு கரண்ட் நின்றுட்டு யாருக்கும் அடிச்சு வச்சு கரண்ட் நின்று ரிப்பு போடணும்னு சொல்றேன். சரியோ? அடுத்தது இந்த ரிப்பெல்லாம் போட ஈர கையெல்லாம் போடக்கூடாது. தண்ணி கையில ஈரமெல்லாம் போகக்கூடாது. தண்ணி எல்லாம் படக்கூடாது. ஈர கையினா தண்ணியோட செய்ய முடியாது. தண்ணி வந்து முன்ன கடத்து தான் அப்படி உங்களுக்கு கரண்ட் அடிச்சிடும். தண்ணிக்குள்ள மின்னோட்ட பாய்க்குள்ள இன்னும் அதிகமான தாக்கம் இருக்கும் முடியாது.
சரியா? வலு கவனமா இருக்கணும் எல்லாம். சரியா அவளே? ரைட். தரமப்பட்டி சரி. உருகி. உருகி அல்ல சிறுவிடைப்பான் அதான் எம்சிபி. ஆர்சிசிபி இடர்காடி. எச்சமான வைப்பான். ம். ஓகே. அடுத்து ஆளி எலும்புதை எலும்புலே. ஆ. ஆளி எலும்புதை எலும்பு பாருங்கோ. இதான் பிள்ளைகள் குதைகள். சூட்சமிகு ஆளியோட இருக்குது. இது ஈரோ சிச்சரிகி மூணு சிச்சரிகி சரியா? ரைட்டோ. இதான் குதைகள். சாரி ஆளிகள். சூழ்ச்சிகள். இது என்ன பிள்ளைகள்? ஒவ்வொன்றும் இப்ப நீங்க வந்து இப்ப இதுக்காலாம் தரப்படியில இருந்து கரண்ட்லாம் முடிய வந்துட்டு பிரிச்சு கொடுத்தாச்சு. அப்போ ஒவ்வொரு அறையிலும் வந்து பிள்ளைகள் நாங்க எங்களை சார்ஜர் பிளக்கள் அடிக்கிறதுக்கு தனித்தனியா இருக்கும். பார்த்துருக்கீங்களோ? பார்த்துருக்கீங்களோ? ரைட். கவனிங்க பிள்ளைகள். இதான் அப்படியே ஈரோ சிச்சரிகை. பிளக்ல பாருங்க 2 ஊசி இருக்குல்ல. இதை சொல்ல ஈரோ சிச்சரிகை. சரியா? இதை பாருங்க. இது மூன்று. மூன்று ஊசி இருக்குல்ல. மூன்று ஊசி. இதை சொல்றது மூணு சிச்சரிகை. இது ரெண்டு ஈரோ சிச்சரிகை. சரிதானே? இதை கொண்டு நாங்கள் அடிப்போம்ல. அதான் பிளக் பிளே. ஒவ்வொரு அறையிலும் தனித்தனியா இருக்கும். நாங்க தேவைக்கேற்றவன் அடிச்சு கொள்ளலாம். தேவைக்கேற்றவன் பிளக் வச்சிருவோம். இந்த மூணு செடிகள் யூசி செடிகளுக்கு தான் முடியாது. இது வந்து நாங்கள் வீடுகளை பொறுத்தேக்கல ஆக கீழே நிலமட்டத்துல கீழே பொருத்த கூடாது. சரியா? கொஞ்சம் மேலுக்கு பொருத்தணும். ஏன்? சின்ன பிள்ளைகள் இருக்கு தானே. சின்ன பிள்ளை என்ன செய்யலாம்? அதுல போய் கம்பியில அதை கை வச்சு விட்டாங்கடா சின்ன பிள்ளைகள் கிடையும். சின்ன பிள்ளைகளுக்கு கரண்ட் அடிச்சா பிள்ளைகள் அவங்களோட உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விளங்குதா? பெரிய வளர்ந்தாங்களே கரண்ட் அடிச்சா தப்பிடுவாங்க. சில சின்ன குழந்தை குழந்தை பிள்ளைலாம் பிஞ்சு குழந்தை இல்லாம பிள்ளைகள் அதுக்கு அந்த காரணம் தாங்குற சக்தி இருக்கா சில நேரம். அடிச்சு டக்குன்னு தூக்கிட சில பிள்ளைக்கு உயிராபத்தும் பெறலாம். So, அதெல்லாம் கீழே வச்சிருக்காங்க. கீழே புதையல் இருந்தா அதுல கொஞ்சம் பாதுகாப்பா இருந்து கொள்ளுங்க. இப்ப அந்த பிள்ளைகள் வந்து சரியான ஆக்டிவ் தானே பிள்ளைகள். சும்மா கிட்ட கிடக்கிறது கொண்டு அதுல என்ன விளையாட்டா இருக்கும். மூண்டு ஓட்டை இருக்கும். என்ன செய்யும்? கம்பி ஏதாவது குச்சி எடுத்து உள்ள போய் சொருகி விட்டுரும். ஏன் சும்மா சட்டை ஊசி தானே. ஊசி எடுத்து சும்மா அதுல நோண்டி விட்டா என்ன இது ஓட்டையா இருக்குன்னு நோண்டி பார்த்தா சரிதானே. அடிச்சு தூக்கிடு. விளங்குதோ? அவ கவனமா இருக்கணும். சரியோ? அது அப்படியே ஆளிகள் குதைகள் மற்ற சூச்சல் போடுறேன். சூச்சல் 1 மணி எல்லாம் ஓப்பன் பண்ணலாம். அது ஒன்று தனி தனி நாங்கள் லைட் எடுத்த மாதிரி தேவைப்படுறவங்க எங்களுக்கு தேவையான நேரத்துல முன்ன எடுத்துக்கொள்றதுக்கும் தேவையான நேரத்துல முன்ன துண்டிக்கிறது தான் சூச்சல் இருக்குது ஆளிகள். சரியா? அதான் ஆளிகளும் குதைகளும். யூசிச்செருகி மூசிச்செரி இதெல்லாம் முடியாது. சரியா? குளம் தெரிஞ்சிருக்க வரும். அது வந்து இப்போ சதுர பின்ன தமிழில் வருது பாருங்க. பாருங்க சதுர பின்னும் இருக்குது. பழைய வளையமும் இருக்குது. சதுர பின் கொஞ்சம் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. சரியா? அப்படிதான் சொல்றாங்க. சதுர பின் அடுத்தது வளைய பின் ரவுண்டா இருக்குதானே. அந்த ரவுண்டாவும் இருக்கு அந்த குதையல் வந்து. சரியா? அந்த குதையல் வந்து ரவுண்டாவும் இருக்குது. சதுரம் இப்போ வந்து எல்லாம் சதுரத்துக்கு மாத்திட்டு வராங்க. சரியோ? என்ன பாதுகாப்புன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன எனக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல. சரியா? அது ரவுண்டா இருந்திருக்காரு. இது சதுரமாக்கி விட்டுருக்காங்க. அவ்வளவுதான். ரவுண்ட்ல போய் எப்படி எல்லாம் பிளாக்ல ஃபிட் பண்ணி தான் இருக்க முடியுமா? இதுவும் ஃபிட் பண்ணி தான் நிக்க போகுது. சரியா? ரவுண்டுக்குள்ளேயும் ஊசியை விட்டா உள்ள போகும். சதுர பின்னுக்குள்ளேயும் சதுரமா இருக்க அந்த அந்த துளைக்குள்ளேயும் விட்டா போகும் தானே. சரியா? நான் நினைக்கிறேன் பிசினஸ். இப்ப எல்லாமே சதுர பின்னடா பிள்ளைல நீ எல்லாம் நாங்க சதுரத்து தான் அப்படியே மாத்தணும். அப்ப வேற எந்த விட்டாலும் சதுர பின் தான் இருக்குதுண்டா. நான் இதை கொண்டு அதுல அடிக்கல. அது சதுரம் இருக்க குதை அதை கொண்டு நான் அதுல பொறுத்து இல்லாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நான் மல்டி பிளாக் பாவிக்கணும். பாவிச்சு என்ன செய்யணும்? அதுல வந்து சதுர பின் உள்ள ஒரு பிளாக் அடிச்சு அப்புறம் அதுல கொண்டு போய் தான் நான் இதை வந்து என்ன செய்யும் ஃபிட் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப அது வியாபார சந்திரங்களாகவும் இருக்கலாம். சரியோ? ஆனா அதுல பெரிய அளவு பாதுகாப்புல கிடைக்கிற மாதிரி தெரியல என்னது. சரியா? இப்ப இந்த காலத்துல ஆராய்ச்சி ஏதாவது விஷயம் பண்ணா அவங்க சொல்றேன். சரிதானே? ரைட். அதுக்காக போய் சண்டை பிடிக்கிற கடைக்காரர்கிட்ட வாங்கி போட்டுக்கும். சரியா? அப்ப ஆரியல் குதிரைகள் இதான் முடியாத இருக்க விஷயம். சரியோ? இந்த வீட்டு மின் சுற்று சொல்ற வந்து புள்ளியல் கங்கண சுற்றுன்னு சொல்றது. என்னது? கங்கண சுற்று. கங்கண சுற்று. சொல்லி பாருங்க பாப்போம். கங்கணம். காணா இங்கன்னா இது கானா இங்கன்னா கானா காணா இல்ல. இங்க உச்சரிப்பு கவனமா. கங்கண சுற்று.
அதாவது வீட்டு மின் சுற்று வளைய வளையத்துல சுத்தி கொண்டே வரும் புள்ளி. சரி, அதெல்லாம் கங்கன சுற்றுன்னு சொல்றதா. ரைட். இது அப்படியே அந்த சுற்று ஒரு மாதிரி படம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். ஓகேவோ, அடுத்த முற்பா காப்புகள் கணக்கு கொண்டிருக்கு. ரைட். 50 பக்கம் வாங்கோ. ஒரு அல்லது எம்சிபி. எம்சிபினா மினி சர்க்கிட் பிரேக்கர். அது சிறு சுற்றுடைப்பான். சரி, எம்சிபின்னு சொல்றேன் பிள்ளைகள், ஆர்சிசிபின்னு சொல்றேன் ஆளி. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நான் கேள்வியில சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்சிபின்னு சொல்லலாம், எம்சிபின்னு சொல்லலாம். ஸோ அந்த குறியீடுகளையும் மறுவைகளையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. 50 பக்கத்துல பாருங்க பிள்ளைகள், எப்படி நாங்கள் இந்த முற்காப்பு நடவடிக்கை இருக்கோன்றது பார்த்துருக்கு சொல்லியிருக்கு பாருங்க. இப்போ கரண்டை வந்து அப்படி பாவிக்கிறது. சரியோ, ஒன்று ஈரக்கையோட இருக்கக்கூடாது, அடுத்த உடம்புல ஈரம் இருக்கக்கூடாது. சரியோ, பிளாஸ்டிக் ரப்பர் செருப்பு போட்டிருக்கணும். சரியோ, அந்த அயன்பாக்ஸ் எல்லாம் பார்க்கிற இலக்கையோட கூடல என்ன செய்வாங்க, அயன்பாக்ஸ் எல்லாம் அயன் பண்ணி கொண்டு போக முடியாது. அங்க பக்கத்துல ஒரு தண்ணியை ஒரு பாத்திரத்தை வச்சு கையால தானே எடுத்து தெளிச்சு தெளிச்சு உடுப்புகளுக்கு அயன் பண்ணுவாங்க. சரி, அப்ப என்ன செய்யும், கை ஈரமா இருக்குது பிடிக்க பிடிக்க கரண்ட் பாய். ஆனா இப்ப ஒரு அயன்பாக்ஸ்ல என்னன்னா, முன்னுக்கு அயன்பாக்ஸுக்கு முன்னுக்கே தண்ணி தண்ணி வருது இல்லையா, தண்ணி கொஞ்சம் நேரம் அப்படி போட்டு அதை ப்ரெஸ் பண்ண என்ன செய்யும், முன்னுக்கு அப்படியே தண்ணி விசிறி கொண்டு இருக்கும். நாங்கள் அயன் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி எங்க அட்வான்ஸா டெக்னாலஜி வந்துட்டு. சரியோ, இப்போ கவனமா மின் மின் கரண்டை வந்து கையால வேலை கவனமா இருக்கும் அப்படி. ஸோ விளையாட்டுல அடிச்சா சும்மா நின்று இருக்கு. உயிர்காவத்து அடி பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் நடந்தா என்ன செய்வீங்க? இப்படி கரண்ட்களை அடிச்சோன்னு நாங்கள் துண்டிச்சுட்ட வேண்டாம். அதாவது அடிச்சோன்னு கரண்ட் ட்ரிப் இருந்தாலோ அடிச்சோன்னு நாங்கள் வழியா தூக்கி வீசப்பட்டாலோ ஓகே. ஆனா அதே கரண்ட் தொடர்ந்து உடம்புல பாஞ்சு கொண்டே இருக்குமா இருந்தா கதை முடிஞ்சு. இந்த படங்களை காட்டுறது பார்த்து நம்ப வேணாம். படங்கள்ல கரண்ட் அடிச்சு கொண்டே இருக்கும், அடிச்சு கொண்டே இருப்பேன், 5 நிமிஷம் அடிச்சு கொண்டு இருக்கும், வந்து காப்பாத்துவாங்க. சரி, அது படத்துல அது வீடியோ எடுக்கலாம் அப்படி. அதை நம்பாதீங்க. அப்படி நீங்க 5 நிமிஷம் அடிச்சு கொண்டா சரி, கதை முடிஞ்சு. கரண்டிக்கே ஆள் சரி, உயிர் போயிடும். ஒரு அடிச்சவங்க அடிச்சோண்டக்கன்னு தூக்கிதான் அழிவு. அந்த அடிக்கிற ஒரு செகண்ட்ல கரண்ட் அடி வாங்கிருக்கீங்களா? கரண்ட் அடி வாங்கிருக்கீங்களா? கரண்ட் அடிபட்டு இருக்கா? அடிபட்டாதான் தெரியும். இது வரைக்கும் அடி போய் கையை வைக்கிறீல்ல. அடிபட அது வேணும்னு கை வைக்கலாம். அப்படி ஏதாவது அடிபடும். பட்டாசுமா கிண்ணன் இருக்க முடியாது. நான் நிறைய பேரை வாங்கி இருக்கிறேன். சரியா, இதை மாதிரி அடிச்சாலும் கிண்ணு அப்படியே தூக்கி வரையும் முடியாது. தூக்கி எறியும் உண்மையா, கரண்ட் அடிப்பட்டா தூக்கி எறியும் முடியாது. ஆடு கையில வச்சோ தூக்கி இப்படி வாங்குதா. அது டக்குன்னு பட்டோன்னு எடுத்துட்டு எடுபட்டுரும். எடுபடாம பிடிச்சிட்டு தான் நடக்கும். போச்சு. சரியோ, அப்போ கவனமா இருக்கணும். சரியோ, படிச்ச நீங்கள் இதுல தெளிவா இருக்கணும். பல கவனமா அதில் ஆராய போகணும். சரிதானே? இப்படி வீட்டுல வந்து அடிப்படையாக டெஸ்டர் ஒன்று வச்சுக்கொள்ள முடியாது. மின் சோதிப்பான். டெஸ்டர் தெரியும் நான், மின் சோதிப்பான் இந்த இதுதான் இது. சரியா, மின் சோதிப்பான் இருக்க முடியாது. வாங்குதோ, வீட்டு கொண்டு வச்சிருங்கோ. அது தெரியவில்லை இல்லை பிள்ளை. இந்த இவர்தான் இப்படி இருக்குல்ல டெஸ்டர். இதுக்கு ஒன்று விளம்பரம் பண்ண நினைக்க கூடாது. சரி, நான் ஒன்று விற்கல. இந்த இது ஒரு டெஸ்ட் அப்படி, அது மின் சோதிக்க கரண்ட் இருக்கா இல்லையாண்டு. இது வீட்டுல உங்களுக்கு ஒன்று இது என்ன 50 ரூபா 100 ரூபா இருக்கும். 50 100 ரூபா நூற்றி நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்கு. சரி, 200 வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. இதை கேன் பிரச்சனை உங்க நாட்டுக்கு கேன் வருதா செக் பண்ணி பாக்குறதுக்கு. இல்லை நீங்க ரைஸ் குக்கர்ல கை வைக்கிறீங்க, ஹீட்டர்ல கை வைக்கிறீங்க, மின் கேட்டல் இருக்குதான் ஹீட்டர் கை வைக்கிறீங்க, வழியில கரண்ட் வருது, இல்லாட்டி 50 வழியா கரண்ட் வருது, கை வச்சு அடிக்கண்டா. கை வச்சு அடிக்கணும், திருப்பி கை வச்சு பார்க்கலாம். கரண்ட் வருதா இல்லையா பாக்குறது ஈஸியா, அவளி கை வச்சு பாக்குறது. அது அடி வாங்குது நாங்க இல்லை தானே. அதுக்கு டெஸ்ட் வச்சு பார்த்தா லைட் எரிய முடியாது. எரியரை வச்சு பார்த்துக்கொள்ளலாம். ஒரு வீட்டு ஒரு டெஸ்ட் வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. சரியா, குழந்தை அலட்சியமா இருந்தாங்க. அப்புறம் நடந்தா பிறகு ஐயோ அம்மா டூட்டின்னு அழுது கொண்டு பிரியோசனங்கள் சரிதானே. படித்த நீங்கள், விஷயத்தை அறிஞ்சு கொள்ள நீங்கள் முன்னுக்கே முக்காப்பு வந்து சரிதானே. ஓகே அப்படியே. ரைட். ஓகே பிள்ளைகள், அது அந்த பாதம் அடிக்க அதெல்லாம் அடிக்க கொள்ள முடியாது. அதோட ஒரு கணக்கு மட்டும் இருக்கு பிள்ளைகள். சரியா, ரைட். அதை மட்டும் அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா சரி, இந்த பாடம் க்ளோஸ். சரியா, ரைட். ஓகே, அடுத்த ஒரு இன்னொரு புது பாடத்தை ஆரம்பிப்போம். ஓகேண்ணே, டேர்ம் எக்ஸாம் கிட்டதாகும் பிள்ளைகள். சரியா, இல்லை உங்களுக்கு 2 வரைக்கும் நடந்த அத்தனை கிளாஸ், நான் கிளாஸ் ஆரம்பிச்சு 3 4 மாதம் ஸ்டார்ட் பண்ணான். அத்தனை கிளாஸ் ரெக்கார்டும் உங்களுக்கு திருப்பி போட்டு விட முடியாது குரூப்ல. ஜூலை குரூப்ல இருக்கிறார்கள். சரியா, தயவுசெய்து குரூப்ல ஒரு மெசேஜ்ல வாய்ஸ் மெசேஜ்ல கேட்டு ரிப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. சரியோ, சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கேட்டு கேட்காம இருக்காங்க. சரியோ, விளங்குதோ. கிளாஸ் டைம்ல போட்டு கிளாஸ் டைம் எல்லாம் அதே குரூப்லேயே வரும். சரி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் போடணும் நான் சொன்னேன். எக்ஸ்ட்ரா டைம் ஒன்றும் இல்லை. 8 மணி கிளாஸ்னா வந்து 7 மணிக்கு முன்னே கொஞ்சம் 7 மணிக்கு போடுவேன், அல்லது 7:30 போடுவேன். அவ்வளோதான். 2 மணிக்கெல்லாம் போயிட்டு நாளைக்கு போட்டாலும் போடுவேன். அப்போ கொஞ்சம் ஒரு நாள் குரூப்ல பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு 6 மணிக்கு முன்னுக்கு ஒவ்வொரு நாளும் பின்னேரம் 6 மணிக்கு முதல் உங்களுக்கு என்ன டைம் கிளாஸ்ன்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து சேரும். விளங்குதோ. அந்த பாஸ் சொல்லிங்களா, அதே லிங்க் தான் வச்சுக்கொள்ளுங்க. புதுசாக மாதிரினா சொல்லி போடுவேன். ஓகே தானே.
அப்போ டெய்லி கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கல அது விளங்குதோ டைம்ல போட்டுக்கொள்வேன். சரியா? அப்போ குரூப்ல ஆக்டிவா இருந்து கொள்ளுங்கோ. இப்போ அந்த டைம்ல போன் அடிச்சு கேட்கறதோ மெசேஜ் பண்றதோ இதுன்றதோ வேணாம் பிள்ளைகள். அது எனக்கு சரியான கஷ்டமா இருக்குது. விளங்குதோ? நீங்க குரூப்ல பார்க்காம விட்டு போட்டு கோல் அடிச்சு இருக்குது சார் கிளாஸ் இருக்குதோ குரூப்ல இருக்கீங்க உடனே நீங்க கேட்டா நான் குரூப்ல இருக்கீங்களா முதலாளி? குரூப்ல இருக்கிறேன் சார். அப்ப ஜூலை குரூப்ல இருக்கீங்களா? ஜூலை குரூப்ல போடுங்க சார் பாக்குறேன். ஓம் சார் இருக்கிறேன். அதுல மெசேஜ் வந்திருக்கா? ஓம் சார் வந்திருக்குது. சாரி சார் நான் பார்க்கல குரூப்பை மறந்துட்டேன். ஓகே சார். எப்படி இருக்கு விளையாட்டு? விளங்குதா? நீங்க குரூப்பை பார்க்காம என்ன எந்த நேரத்தை வீணாக்க கூடாது உங்களுக்கு விளங்குதா? அது நான் சும்மா கேட்கறத நான் எனக்கு கிளாஸ் ரெடி பண்ணி கொண்டு அந்த நேரங்களை நாங்க என்ன இருக்கேன் அப்ப கேட்டு தான் எங்களுக்கு கஷ்டம் பிள்ளை. ஸோ அதால அந்த சிரமங்களை எனக்கு தர வேணாம். உன்னை எல்லாம் வந்து விடலும் உங்களுக்கு குரூப்ல யாரும் இல்லை. சரி அடிக்கு உங்களுக்கு பிள்ளைகள் ஃபீஸ் 10ஆம் ஒரு மாதம் 10ஆம் கட்டணும். அப்படி கட்ட சிக்க வேண்டாம் சொல்லி போட்டு நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். அப்புறம் 15ஆம் அப்படி வந்து இருக்காங்க. சரி 15ஆம் கட்டுவாங்க 20ஆம் கட்டுவாங்க 25ஆம் கட்டுவாங்க. அது சொல்லி போட்டு அதை இணைஞ்சிடுவாங்க. நீங்க எதுவுமே பண்ணா இருந்து போட்டு சரி எனக்கு குரூப் நீங்க கேட்டா ஒன்றும் செய்யலாம். இப்போ நீங்களாம் தெளிவா இருக்கணும். சரிதானே? ஓகே இந்த மாதம் முடியும் அடுத்த மாதம் வருது. சரிதானே? அப்ப அடுத்த மாதம் அதேதான் எப்பவும் அதேதான் இனி அடுத்தது என்னது ஜூலை குரூப்பா மாறும். சரியோ? இனி அடுத்த மாதத்துக்கு ஃபீஸ் கட்டுறாக கட்டி போட்டு ஜூலை குரூப்ல இணைஞ்சு கொள்ளுங்க. லேட்டா கட்டுறாக சொல்லி போட்டு அதெல்லாம் இணைஞ்சு கொள்ளுங்க. சரிதானே? அது உங்களை பொறுத்தது. சரிதானே? வரணும் பிள்ளையர். ஓகே ரைட் பிள்ளையர். நான் முடிக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன்.